அப்போஸ்தலர் 17:26. அவர்கள் குடியிருப்பின் எல்லையை குறித்திருக்கிறார். ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் ஒரு வாடகை வீடு கூட போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் வீடு பெருசாக இருக்குன்னு போயிடுவாங்க, பார்த்தா அதில் குடியிருக்க முடியாது. ஓயாமல் நோய் நொம்பலாம், எந்த காரியமும் நடக்காது. ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, அந்த வீட்டுக்கு போனது ஆக்சிடெண்ட்டாக வருமா, நான் விழுகிறேன் இல்லைன்னா மையம் விழுகிறான், இல்லை எங்கள் வீட்டுக்காரர் விழுந்துட்டு வராரு. நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நான் அந்த வீட்டுக்கு போய் ஒரு நாள் ஜெபிக்க போனேன். உன்னை யார் இந்த வீட்டுக்கு வர சொன்னான்னு கேட்டேன். இல்லைம்மா, நல்லா பெரிய வீடாக இருக்குல்ல, 3 ரூம்பு கால் எல்லாமே இருக்குல்ல, அதே வந்தேன். வீடை பார்த்து மயங்கிட்டியா நீயே? கர்த்தருடைய சித்தமானு கேட்டியா? அந்த வீட்டுக்கு போவிட்டு எவ்வளவு பொருள் நஷ்டம், எவ்வளவு சாகத்தான் செய்யலாம், மற்றபடி சரீரத்தில் ஃபுல்லாக பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள், நொம்பலங்கள், செலவு சாஸ்தியாகுது. நான் போய் ஜெபம் பண்ணும்போது அந்த வீட்டுக்குள்ளே சத்துரு கிரியை செஞ்சதை நான் பார்த்தேன். நீ உடனே சொன்ன, வாடகை தானே இருக்கேன், இந்த வீடை காலம் பண்ணிட்டு போயிரு. குடியிருக்கிறதுக்கு ஆண்டவற்றை எல்லையை நியமித்து இருக்கிறார். பாருங்க, உதாரணமாக பார்த்தா தாவீது ராஜா கேட்குறாரு, யூதாவுக்கு போய் குடியிருக்கலாமா? யூதா பட போன்னு சொல்கிறார் ஆண்டவர். யூதா போன்ட்டார். எங்கே போய் இருக்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு எந்த மாவட்டத்தில் போய் இருக்க? நம்ம கேட்கணும். தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். எங்கே போகிறது கேட்கணும். ஆண்டவர் சொன்னார், எபிரோனுக்கு போங்கிறாரு தாவீதுக்கு. எபிரோனுக்கு போவிட்டு தான் அவன் தாவீதின் கோட்டையை கட்டினான், அவனை ஆசீர்வதித்தார் ஆண்டவர். 40 ஆண்டுகள் அவன் அரசாண்டான். அவனுடைய வாழ்வு லீவனனை போல செழித்திருந்தது. அவன் சந்ததியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். பாருங்க, ஆகவே நீங்களும் நானும் வீடு குடியிருக்கிற இடம், அது வாடகைக்கு இருந்தாலும், ஒத்தியாக இருந்தாலும், சொந்தமாக இருந்தாலும், ஆண்டவர் சித்தமானு கேளுங்க. வாடகை வீட்டில் இருந்தாலும் தேவ சித்தமானு கேளுங்க. ஒரு வீடு அப்படித்தான், ஒரு பிரதர் நல்லா ஜெபிக்கிற பிரதர், நல்ல பெரிய வீடாக இருக்குன்னு போயிட்டார். மற்ற கணவன் மனைவிக்கு பிரிகிற மாதிரி சண்டை. நான் சொன்னேன், அந்த வீட்டுக்கு போல யார் போய் சொன்னா? அந்த வீட்டில் நல்லா இருந்தோன்னு இருந்த வீட்டையே சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, நான் சொன்னேன், நீங்கள் ஒரு வேறு வீட்டுக்கு என்ன செய்யுங்க, போங்க. குடியிருக்க ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அவரை மீறி குடியேற போகாதீங்க. அவர் சொல்கிறபடி இடத்துல குடியிருந்தீங்கன்னா சத்துரு உட்பகுதிலும் குடியோடி பகுதிலும் இருக்காது. ஆண்டவர் ஒரு வீடு ஆசீர்வதிப்பார்.